18 ஆண்டுகளா விலகாத மர்மம். பூட்டிய வீட்டுக்குள்ள நடந்த இரட்டை கொலை. மகளையே கொலை செய்தார்களா பெற்றோர்கள்? இந்தியாவையே உலுக்கின சம்பவம் ஆருஷி தல்வார் கொலை. நுபுர் தல்வார், ராஜேஷ் தல்வார் 2 பேரும் டென்டிஸ்ட். அவங்களுக்கு 13 வயசுல ஆருஷிங்கிற பொண்ணு இருந்தா. இவங்க நொய்டாவினுடைய ஜல்வாயு விஹாருங்கிற பகுதியில் இருக்க விலை உயர்ந்த வீட்டில் இருக்காங்க. அது ஒரு 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு. பேரண்ட்ஸ் ஒரு ரூம்லையும் ஆருஷி ஒரு ரூம்லையும் இருக்கிறது வழக்கம். அவங்க வீட்டிலேயே தங்கி வேலை செய்கிற ஆள் தான் 42 வயதான ஹேமராஜ். இவர் நேபாள் நாட்டை சேர்ந்தவர். மே 15, 2008 வழக்கம் போல டாக்டர் தம்பதி கிளினிக் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஆருஷி தன்னுடைய ரூம்ல இருக்கா. நுபுர், ராஜேஷ் 2 பேரும் தன்னுடைய ரூம்ல செட்டில் ஆகுறாங்க. அப்போ வைஃபை ரவுட்டர் வேலை செய்யல, அது என்னன்னு செக் பண்ணுன்னு சொல்லி ராஜேஷ் நுபுர் கிட்ட சொல்றாரு. வைஃபை ரவுட்டர் ஆருஷி ரூம்ல இருக்கு. அங்க போன நுபுர் தல்வார் ரவுட்டரை ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க. ஆருஷி ஏதோ ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அவங்களும் திரும்பி தன்னுடைய ரூமுக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் நடக்கிறது மே 15 நைட்டு 10 to 11 மணி நேரத்தில். அடுத்த நாள் காலையில், அதாவது மே 16, வீட்டு வேலை செய்யக்கூடிய பாரதி மண்டல் காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. வழக்கமாக ஹேமராஜ் தான் வந்து கதவை திறப்பாரு. ஆனால் அன்னைக்கு திறக்கவே இல்லை. அவங்க திரும்பவும் பெல் அடிக்கிறாங்க. தூக்கத்தில் இருந்த நுபுர் கீழே வந்து ஹேமராஜ் எங்கன்னு கேட்க, தெரியலம்மா, அதான் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு பாரதி சொல்லியிருந்தாங்க. பார்த்தா கதவு வெளியில இருந்து பூட்டி இருக்கு. சரி, ஹேமராஜ் பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாருன்னு நீ வெயிட் பண்ணணும் இவங்க சொல்றாங்க. நேரமாகியும் ஹேமராஜ் வரவே இல்லை. அதனால நுபுர் மேலே இருந்து சாவியை தூக்கி போட்டு பாரதியை உள்ள வர சொல்லிட்டாங்க. இந்த சத்தம் கேட்டு ராஜேஷும் எழுந்து வந்திருக்காரு. பார்த்தா நடு வீட்டில் பாதி குடிச்சிட்டு வச்ச லிக்கர் பாட்டில் இருந்திருக்கு. இதை இங்க யார் வச்சதுன்னு பதட்டத்தோட பார்த்த ராஜேஷ் நேரா தன்னுடைய பொண்ணு ரூமுக்கு ஓடுறாரு. அங்க பேரதிர்ச்சி அவருக்கு காத்திருக்கு. அதாவது ஆருஷி தல்வார் கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கா. அவளோட உடைகள் கலைஞ்சிருக்கு. தலையில பலமா அடி, கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கா. உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. அவங்க வந்து ஆதாரங்களை கலெக்ட் பண்றாங்க. ஆருஷி உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. இதுக்கு நடுவில் ஹேமராஜ் என் பொண்ணை கொன்னுட்டு தப்பிச்சு போயிருந்தான்னு சொல்றாங்க அவங்களுடைய பெற்றோர். போலீஸும் ஹேமராஜ் தான் கொலையாளின்ற கோணத்துல விசாரணையை தொடங்குறாங்க. ராஜேஷ், நுபுர் 2 பேருமே இறுதி சடங்குகளை முடிச்சுட்டு அஸ்தியை கரைக்க வெளியூர் போக கிளம்புறாங்க. அப்போ போலீஸ் ஹேமராஜ் ரூமை செக் பண்ணணும்னு சொல்லி அங்க வராங்க. மாடிக்கு போய் பார்த்தா பேரதிர்ச்சி. ஹேமராஜும் கொலை செய்யப்பட்டு இருக்காரு. ஹேமராஜுக்கும் தலையில அடி, கழுத்து அறுக்கப்பட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு. உடலை கண்டுபிடிச்சது மே 17 தான். ஆனா ஹேமராஜ் கொலை செய்யப்பட்டதும் ஆருஷி கொலை செய்யப்பட்ட சமயத்துல தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வருது. கொலையாளின்னு சந்தேகப்பட்ட ஆளே கொலை செய்யப்பட்டிருக்காரு. நாட்டையே உலுக்கின சம்பவமா இது இரட்டை கொலை வழக்கு மாறுது. வீட்டை சுற்றி இருந்த சிசிடிவி கேமராக்கள், செக்யூரிட்டி வாக்குமூலத்தை வச்சு யாருமே உள்ள வரலன்னு காவல்துறை முடிவுக்கு வராங்க. அதுக்குள்ள இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. வீட்டுக்குள்ள யாரும் வரல. சம்பவம் நடைந்தப்ப இவங்க 2 பேர் தான் வீட்டில் இருந்திருக்காங்க. அதாவது அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தெரியாம எதுவுமே நடந்திருக்காதுன்னு வழக்கு நுபுர், ராஜேஷ் மேல திரும்புது. ஹேமராஜ், ஆருஷி 2 பேரும் தனிமையில் இருக்கிறத பார்த்த ராஜேஷ் மற்றும் நுபுர் தம்பதி மகன்னு கூட பார்க்காம அவங்க 2 பேரையும் கொலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சிபிஐ சொல்றாங்க. ஏன்னா ஹேமராஜ் கொலை செய்யப்பட்டு அவருடைய உடல் மாடிக்கு இழுத்து கொண்டு போய் போடப்பட்டு இருக்கு. ஹேமராஜோடைய ரத்தக்கரை ஆருஷி ரூம்ல இருந்த பில்லோல இருந்ததா ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ ஆருஷி ரூம்ல ஹேமராஜ் இருந்ததை பார்த்த ராஜேஷ் மற்றும் நுபுர் கோபத்துல இதை பண்ணியிருக்கலாம்னு சிபிஐ சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஆருஷி, ஹேமராஜ் 2 பேர் தலையிலையும் காயம் இருந்தது. அது ஒரு கனமான பொருளால அடிக்கப்பட்டு இருக்கு. அது ஒரு கிரிக்கெட் பேட், கால்ஃப் ஸ்டிக்ல அடிச்சிருக்கலாம்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. ராஜேஷ் ரெகுலரா கால்ஃப் ஆடக்கூடியவர். அவருடைய கால்ஃப் பேக்ல பர்டிகுலரா ஒரு ஸ்டிக் மட்டும் காணோம். எங்கன்னு கேட்டப்ப அவர்கிட்ட சரியான பதில் இல்லை. வீட்டை சுத்தி தேடினப்ப அது மாடியில இருந்த ஒரு பரண் மேல கிடைச்சிருந்தது.
ராஜேஷ் இந்த கால்ஃப் பேட்டை வச்சு தான் அடிச்சிருக்கலாம்னு முடிவுக்கு வராங்க. அதோட கழுத்துல இருந்த வெட்டு ஏதோ ரேண்டமா கொலை செய்யற ஆள் பண்ண மாதிரி தெரியல. எங்க வெட்டுனா உடனே சாவாங்கன்னு தெரிஞ்சு ஸ்லைஸ் பண்ண மாதிரி தான் இருந்ததுன்னு போஸ்ட்மார்ட்டம்ல சொல்லியிருக்காங்க. மருத்துவரான இவர் அதை பண்ணியிருக்கலாம்னு சந்தேகம் வலுக்குது. இதையெல்லாம் விசாரிச்ச கீழமை நீதிமன்றம் அவங்க கொலை செஞ்சிருக்கலாம்னு கருதி 2013 அவங்களுக்கு ஆயுள் தண்டனையை கொடுக்கறாங்க. அதை எதிர்த்து அவங்க அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போறாங்க. அங்க இவங்க தான் இந்த கொலையை செஞ்சாங்கன்றதுக்கான உறுதியான எந்த ஒரு ஆதாரத்தையும் வைக்கல. கால்ஃப் பேட்ல அடிச்சிருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அந்த பேட்ல எந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே இல்லை. ஹேமராஜ் ரத்தம் ஆருஷி ரூம்ல இருந்ததா வந்த ரிப்போர்ட் தப்பானது. மிஸ்டேக்கா அப்படி சொல்லப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி உறுதியான எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் நீதிமன்றம் விடுதலை பண்ணிருச்சு. 18 ஆண்டுகள் ஆகியும் இந்த கொலை எப்படி நடந்தது, யார் இதை பண்ணினது, நோக்கம் என்னன்னு எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஆனா இந்த வழக்கை சுத்தி பல யூகங்களும் கட்டுக்கதைகளும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா உண்மையான குற்றவாளி யாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாத புதிராவே இருக்கு.